கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 669 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டுடேவும் ஒரு 3 டிஜிட் வின் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மறக்காமல் வாங்க ஒரு காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸ்பெஷல் கெஸ்ஸிங் 31/8/2024 ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் மாதத்தின் இறுதி நாளில் ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் அண்ட் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் கேலோ டியரோ நல்ல ஒரு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்கன்னா மறக்காமல் இவங்களை தொடர்பு கொண்டுக்குங்க. இவங்க ஓரளவுக்கு சூப்பராக உடனுக்குடனே, அதாவது பரிசு தொகை அடித்த உடனே உங்களுக்கான ஒரு காசை பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. அதனால் பார்த்து கவனமாக இவங்களை கவனமாக இவங்க தொடர்பு கொண்டுக்குங்க. ஒரு நம்பிக்கையான ஆளுங்க, ஓப்பனாக சொல்லணும். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ட்ரை பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம பார்க்க போகிறது ஒரு காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிர்மல் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏ போர்டு 2, பி போர்டு 5, சி போர்டு 7. இதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 3 நம்பருமே வந்தனால நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட் வின்னு, ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு வின்னு. ஓகேங்களா? ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு தான். ஓகேங்களா? 3 டிஜிட்டே ஒரு வின்னு, அதாவது 3 டிஜிட் அப்படியே கொடுத்துருக்கோம். சிம்பிள் தான். அப்படியே 257 அப்படியே வச்சுருக்கோம். இதில் 257 வின்னு, இதில் 57 பிசி வின்னு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் பிசி வின்னு, ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? ரொம்ப நாள் நம்ம ட்ரைங்க, ஆனால் ரொம்ப லாங் டேர்முங்க. இந்த சி போர்டு 7 நம்மளை பாடாப்படுத்திருச்சுங்க. சி போர்டு 7 சரியான ஒரு பாடாப்படுத்திருச்சு, ஓப்பனாக சொல்லணும்னா. இப்போ அடுத்து நம்ம ஏ போர்டில் ஃபாலோவிங் நம்பர் இருக்கு இல்லையா, அது 1 ஃபாலோ பண்ணுறோம், 3 ஃபாலோ பண்ணுறோம். இந்த மந்தில் லாஸ்ட் 1 டே, அதாவது லாஸ்ட்டு ஒரு நாள் தான் இருக்குது. இதில் ஏ போர்டில் பார்த்துக்கிட்டோம்னா 2 வந்திருக்கு. 2 வச்சு முடிச்சிருக்காங்க. அந்த 2 வச்சு முடிச்சனால நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்னு சொல்லுங்கள். ஆனால் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர், இந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன நம்பர் இறங்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய ஃபாலோவிங் நம்பர் நான் எப்பயும் போல் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய முதல் நம்பர். காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். முதல் நம்பர். ஓகேங்களா? இதை பொறுத்தளவு டுடே நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 2நாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோவிங் நம்பர் 1 நம்ம கொஞ்சம் ஒரு 7 மாதிரி லாங் டேர்மாக இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஏ போர்டு 1 இல்லைன்னா 3, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு 9க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1, 3, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 9. ஓகேங்களா? ஏ போர்டு 2 வச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பி போர்டு 5. ஓகேங்களா? பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1க்கு அதிக சான்சஸ் இருக்குது. 1 அது இல்லாத பட்சத்துக்கு 2, அதுவும் இல்லாத பட்சத்துக்கு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6க்கு அதிக சான்சஸ் இருக்குது. 1, 2, 6. ஓகேங்களா? இது பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு 7. சி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? சி போர்டு 7நாலே நமக்கு 7 ரொம்ப நாளாக ஒரு இதுதாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணி. நம்மளுக்கு 23லேயே வர வேண்டியதுங்க, 30ல் வருதுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி 3வது நாள்லேயே இந்த 7 அடிச்சிருக்க வேண்டிய ஒரு நம்பர். பார்த்தா இவனா இழுத்து போயிடுச்சு. ஆனால் சி போர்டில் 1 to 10 வரைக்கும், 0 to 10 வரைக்கும் எல்லா நம்பருமே உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. நான் தெரிஞ்சு நான் பயந்துகிட்டே இருந்தேன், 7 உள்ள என்ட்ரியை கொடுக்காதோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன ஒரு பயம்னா, ஏ போர்டில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வரணும். 1 இல்லைன்னா 3 வரணும்.
ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஓகேங்களா, அதான் இருக்கிறது ஒரு நாள் தான் இருக்குது. இதில் 2 நம்பரில் எந்த நம்பர் வரும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 7 நாளே நம்மளுக்கு 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2, 5, 0 இதுதான் 2, 5, 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2, 5, 0 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். 31/8/2024 மந்த் எண்ட் அதுமா நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு இன்னமே சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 9. ஓகேங்களா, 1, 3, 9, 3, 5, 9, 1, 7, 0, 170. ஓகேங்களா, இதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 102. ஓகேங்களா, சாரிங்கண்ணே, ஏபிஏசிபிசின்னு போட்டு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்க போட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா. இதை அப்படியே 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்துங்க. ஏபிஏசிபிசி அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, இதில் 4 நம்பர் 139, 359, 170, 102 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 3 டிஜிட் பாக்ஸை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 139, 359, 170, 102. ஓகேங்களா, அடுத்து 2 நம்பர் சொல்லிக்கிறேன், அதோட 3 டிஜிட் பாக்ஸ் முடிஞ்சு. ஓகேங்களா, இது அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 136. ஓகேங்களா, இது வந்து 257 வச்சு நம்ம காமனாக எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். 136,093. அவ்வளோதாங்க, மொத்தம் 6 நம்பர். நம்மளுடைய காருண்யா லாட்டரி ப்ளஸ் காருண்யா லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 669க்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 136 அண்டு 093 கூடிய ஒரு செக்ஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு செக்ஷன். ஓகேங்களா, இதில் பார்த்துக்கிட்டோம்னா 3017 மறுபடியும் 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3119 உங்களுக்கு ஃபைனலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 51. 5 நம்பர் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, 3017311951 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் 257 வந்து நம்ம ஒரு பவர் நம்பர் ஒரு ஃபிளிப் நம்பர் எடுத்துக்கிடுவோம். இதில் 2க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 3, 5க்கு வந்து 0, 30 இதில் வருதா. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு ஏசிக்கு இப்போ எடுத்துக்கிடுவோம் பவர் நம்பர் 32. இதையும் ஒரு செக்ஷனாக போட்டுக்கோங்க, மொத்தம் 6 நம்பர் வந்துடும். 301731195132 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு அதிகபட்சம் கவர் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியாச்சு நம்ம கெஸ்ஸிங்கில். காருண்யா லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 669க்குரிய எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. 30, 31, 17, 19, 51, 32. ஓகேங்களா, அடுத்து ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஏபிசி ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 7 வந்து வெளியே போயிடுச்சு. 1, 3, 9 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1, 3, 9. இதில் 1 இல்லைன்னா 3 ஏ போர்டில் உட்காரதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கேஸையும் கவர் பண்ணியாச்சு. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்முடைய ஆல்போர்டுக்கான டுடே அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். Disclaimer: just for guessing
நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்காகவும் மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடணும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.